அன்பு நேயர்களே, புலிகளின் உளவாளியாக செயல்பட்ட ஒருவர், ஒரு ஒரு தமிழ் முன்னாள் குழந்தை போராளி, இலங்கை இராணுவத்தின் மற்றும் இந்திய ரோவின் உளவு முகவராக மாறி புலிகளுக்கு துரோகம் செய்த ஒரு துரோகியின் கதையின் உண்மை கதையின் பார்ட் 2க்குள் நாங்கள் வருகின்றோம். பாகிஸ்தான் புலிகளால் வலுக்கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட ஒரு குழந்தை சிப்பாய் கொக்குவில் இந்து கல்லூரி உயர்நிலை பள்ளி நுழைவுத் தேர்வுக்கு தயாராகும் போது அவர் கடத்தப்பட்டார். புலிகளின் திட்டங்களை பற்றி அறிய அவரது வகுப்பு ஆசிரியர் 111 இளம் ஆண் மாணவர்களை ஒரு கள பயணத்துக்கு அழைத்துச் சென்றார். 1991ஆம் ஆண்டில் புலிகளின் குழந்தை வீரர்களை பெற்ற தீவிர பயிற்சி அமைப்புக்குள் இருந்த கடுமையான ஒழுக்கம் மற்றும் அதற்குள் இருந்த கடுமையான மனித உறவுகளை அவரது கதை வெளிப்படுத்துகிறது. அவரது கதை மிகைப்படுத்தல்கள் இருக்கலாம், அது எமக்கு தெரியாதா? அவரது கனடா நாட்டு இணை ஆசிரியர் கொழும்பு புத்தளம் மாவட்டத்தில் இருப்பதாக நம்புகிறார். அது ஒரு அச்சுக்கலை பிழையாக இல்லாவிட்டால் 1990ஆம் ஆண்டுகளில் மற்றும் 2000 ஆண்டுகளில் நாட்டின் பல இராணுவ மற்றும் இராணுவ புலனாய்வு தலைவர்களான தனது தொடர்புகளை பாகிஸ்தான் விவரிக்கிறார். அவர் விடுதலை புலிகளில் இருந்து விலகி இராணுவத்திடம் சரணடைந்த காலத்தை குறிப்பிடுகிறார். பல இராணுவ அதிகாரிகளின் பெயர்களை அவர் குறிப்பிடுகிறார். இலங்கை இராணுவ புலனாய்வு சேவையில் பாகிஸ்தானின் ஆலோசகர் ரொஹான் குணரட்ன, இவர் யாரு? நாம் ஏற்கனவே சொன்னமில்ல, தனக்கு தானே தாலி கட்டொருத்தர், அதை அவரையும் பற்றி சொல்ற. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அவரை பத்தியா. இலங்கை இராணுவ புலனாய்வு சேவையில் பாகிஸ்தானின் ஆலோசகர் ரொஹான் குணரட்ன. இப்ப இவரு கவர்மெண்ட் ஆள் தானே. இந்த கவர்மெண்ட் ராணுவத்துக்குள்ள இந்த உளவாளி போய்த்தார் இல்ல, ஒரு மோசமான பயங்கரவாத நிபுணராம். யார? அந்த ரோஹான் குணரட்ன சொல்றாங்க. புத்தகத்தின் தொடக்கத்தில் ரொஹான் குணரட்னவை ஒரு பொய்யர், ஏமாற்றுக்காரர் மற்றும் அரபு திருடன் என்று பாகிஸ்தான் விவரிக்கிறார். ரொஹான் குணரட்ன புலிகள் பற்றி தான் கற்றுக்கொண்டதை தான் கண்டுபிடித்த உண்மைகளாக வெளியிட்டதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறார். அதாவது நம்ம இந்த டபுள் ஏஜென்ட் இருக்கார்ல இந்த பாகிஸ்தான், அவரு புலிகள் பத்தி ஏராளமான தகவலை சொன்னதை அவன் பேரை மறைச்சிட்டு இந்த தனக்கு தானே தாலி காட்டு இலங்கைக்குள்ள ஒன்று தெரியுது இல்ல பிரபல ஆய்வாளராம் அந்த ரொஹான் குணரட்ன என்பவர் தான் அவரை பத்தி சொல்லாரு. இவன் இந்த பையன், இந்த உளவு பையன் கொடுத்த தகவல் எல்லாம் அவர் வாங்கி எடுத்துட்டு அச்சுக்கிட்டு அவர் ஆய்வு நடத்துறாரு. இப்ப சிங்கப்பூர்லயும் பெரிய என்னமோ செஞ்சு வச்சு இருக்கிறாரு அவர். இருக்கட்டும். பாகிஸ்தான் ஒரு கீழ் நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு நல்ல மாணவர் தனது அறிவுசார் திறன்களை ஒரு படிக்கல்லாக பயன்படுத்தி அவர் விரைவாக புலிகளின் அணிகளை உயர்ந்தார். மெஸ்காரன் தானே, கெட்டிக்காரன் தானே, சயின்ஸ் மெட்ஸ் சொல்ல தேவையில்லப்பா. 6 மாத கால கடுமையான இராணுவ பயிற்சிக்கு பிறகு அனைத்து குழந்தை வீரர்களையும் போலவே பாகிஸ்தான் குறைந்தது 3 பேர் நடவடிக்கைகளில் பங்கேற்க வேண்டியிருந்தது. இறுதி பணியில் அவர் காயமடைந்தார். அதன் பிறகு அவர் தனது வாசிப்பு, எழுத்து மற்றும் மொழித்திறன்களை வெளிப்படுத்தவும் போர்க்களத்திற்கு வெளியே ஒரு கடமையை கோரவும் முடிந்தது. அவர் புலிகளின் புலனாய்வு பிரிவுக்கு அனுப்பப்பட்டார். பையன் மெஸ்காரன் தானே, மெஸ்காரனால் கொஞ்சம் அறிவுபூர்வமா இருப்பாங்க, சொல்ல தேவையில்லை. அதை தலைமையை கண்டுபிடிச்சு இப்ப அவரை உளவு பிரிவுக்கு அனுப்புறாங்க. 6 பொட்டுட டீமுக்குள்ள போகுது. புலிகளின் புலனாய்வு பிரிவு பயிற்சியின் போது பங்கேற்பாளர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்வதை தடுக்க 6 வாரங்களுக்கு தங்கள் முகங்களை மறைக்க வேண்டியிருந்தது. அதாவது இப்ப ஒரு விஷயத்தை நாம சொல்லிக்கணுமா, உளவு பிரிவில இப்ப பலர் இருப்பாங்கல்ல, யார் யாருக்கு மூஞ்சி தெரியாது, அவளுக்கு குரல் வழங்கலாம் சில, ஏனென்றால் குரலை வச்சு அடையாளம் பிடிக்கணும் இல்லை. அதனால அந்த ட்ரைனிங் போது, அந்த உளவு ட்ரைனிங் கொடுக்கும் போது யாருக்கும் யாரை தெரியாது. இப்ப மோகனுக்கு மதனை தெரியாது, அருணகுல சிங்கத்துக்கு ரோஹனை தெரியாது. இப்படி ஆளாளுக்கு பேர் தெரியாது. அவங்கள கொடுக்கிற பயிற்சிகளை கேள்வி கேட்டால் கண்ணை கட்டி தான் செய்வாங்க. அதைத்தான் சொல்றாங்க 6 வாரங்களுக்கு தங்கள் முகங்களை மறைக்க வேண்டியிருந்தது. ஏனெனில் எங்காவது இந்த உளவாளி பிடிபட்டால் அவன் காட்டி கொடுப்பானே, அடையாளப்படுத்துவான். எனக்கு இவன் தெரியாதே, உண்மையில தான் காட்டல. எப்படி தந்திரம் இதெல்லாம் வெளிவாடாத ரகசியங்கள் தான். புலிகள்ல ரகசியத்தான் வெளியாக்குறான் பாவி. புலிகளின் போர் பிரிவில் பொதுவாக லெப்டினன்ட், கேப்டன், கேர்னல் போன்ற இராணுவ பதவிகள் இருந்தன. ஆனால் யாரும் ஜெனரல் பதவியை வகிக்கவில்லை. தலைவர் கூட, உளவு தலைவர் பொட்டு அம்மானும் கூட பதவி இல்லை. தலைவருக்கும் பொட்டுக்கும் 2 பேருக்கும் பதவியே இல்லைங்களாம். புலனாய்வு துறையில் மாஸ்டர் பதவியில் உள்ளவர்கள் இருந்தனர். புலிகளின் ராணுவ புலனாய்வு தலைவர் மாஸ்டர் சசிகுமார், மாஸ்டர் தினேஷ், அவருக்கு மேலே ஒரு உளவுத்துறை தலைவராக இருந்தார்.
தயா மாஸ்டர் ஊடாக செய்தி தொடர்பாளராக இருந்தார். இந்த மீடியா அவர் தானே தயா மாஸ்டர், அதையும் சொல்லலாம் பாவி. ககுஸ்தான் புலிகளின் கடற்படை புலனாய்வு துறைக்கு நியமிக்கப்பட்டார். ஒவ்வொரு பிரிவுக்கு லேண்ட்மார்க்கு தானே தரைப்படை, விமானப்படை, என்ன படை இது, புலிகளின் நேவி படை. நாட்டில் உள்ள அனைத்து துறைமுகங்கள், கடற்படை கப்பல்கள், ஆயுதங்கள் மற்றும் கடற்படை தளபதிகளை உளவு பார்க்கும் பணி அவருக்கு வழங்கப்பட்டது. காங்கேசன்துறை மற்றும் திருகோணமலை துறைமுகங்களின் மாதிரிகளை அவர் உருவாக்கினார். மெஸ்காரம் பாருங்கள், அடிமாரம் மெஸ்காரம் நோமலா ராஸ்மன் கோர்ஸுக்கு போகக்கூடிய ஆளுங்க. அவனுக்கு மெஸ்ல சரியா பாஸ் பண்ண கிடைக்கல, ராஸ்மன் கோர்ஸுக்கு போனால் அவன் பெரிய ஒரு ராஸ்மனா மாறக்கூடிய ஆளு. எப்படி மெப்போறான் பாருங்க. காங்கேசன்துறை மற்றும் திருகோணமலை துறைமுகங்களின் மாதிரிகளை அவர் உருவாக்கினார். கரும்புலி தற்கொலை குண்டுதாரிகளுக்கு பயிற்சி அளித்து அந்த இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த தேவையான தகவல்களை வழங்கினார். பாருங்க எப்படிப்பட்ட புள்ளி என்று நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்லை, மிக பெரும் புள்ளி என்று. என்றால் மெட்ஸ்ல படித்தவங்க ஒருத்தர் மாங்கா மாடல் இல்லைங்க, அவங்க தானாக பல விடயங்களை உருவாக்கக்கூடியவங்க. அதே புலி தலைமை கண்டுதான் அவர் இந்த இயக்கத்துக்கு அனுப்பி எல்லாம் செய்யற பெரிய விஷயம் இருக்குது இல்ல. நான் நிறைய விஷயங்கள் சொல்லாம ஓரளவு தான் சொல்லி வரேன். ககுஸ்தானின் கதை விடுதலை புலிகளிடமிருந்த விரிவான புலனாய்வு துறைக்கு நம்மை அழைத்து செல்கிறது. அதில் ஜென்ஸ் டிஃபென்ஸ் பத்திரிகைகள் மற்றும் டிஃபென்ஸ் வருதானே இல்ல, இந்த ஜென்ஸ் டிஃபென்ஸ் தமிழுக்கு வருது, அது பொல்லாது. ஜீன்ஸ் டிஃபென்ஸ் பத்திரிகைகள் மற்றும் உலகின் பல்வேறு நாடுகளின் இராணுவ சக்தியை காட்டும் அறிக்கைகள் மற்றும் வருடாந்திரங்களின் நூலகம் இருந்தது. ககுஸ்தான் அந்த தகவலை பயன்படுத்தி இலங்கை கடற்படையின் கப்பல்களை தாக்கி மூழ்கடிப்பது எப்படி என்பதை தீர்மானித்தது. புலிகளின் பல தகவல் தருபவர்கள் அரசாங்கத்தின் இராணுவ உளவுத்துறையில் பணிபுரிந்தனர். ககுஸ்தான் இராணுவ உளவுத்துறை பிரிவில் சேர்ந்து அவர்கள் அனைவரையும் இலங்கை அரசாங்கத்துக்கு காட்டிக் கொடுத்தது. முன்னுமா ககுஸ்தான் இராணுவ உளவுத்துறை பிரிவில் சேர்ந்து அவர்கள் அனைவரையும் இலங்கை இராணுவத்துக்குள் காட்டிக் கொடுத்தது. இந்த மாதிரிதானே விரோதியா மாறிட்டான். டைகர்ஸ் ஃபைல் 05 கதை போரின் போது மற்ற நாடுகளின் உளவுத்துறை சேவைகள் இலங்கையில் எவ்வாறு செயல்பட்டன என்பது பற்றிய தெரியாத உண்மையை நம் கவனத்திற்கு கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்திய உளவுத்துறை தேவையான போர்க்களத்தில் எந்த அளவிற்கு தாக்கம் செலுத்தி என்பது பற்றியும் அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதிகாரபூர்வமற்ற உளவாளிகளை வேட்டையாட உளவுத்துறை பயன்படுத்திய முறைகளில் ஒன்றில் ககுஸ்தான் சிக்கியதை அவரது கதை காட்டுகிறது. அதாவது பெண்களை தூண்டில் போல பயன்படுத்துதல். இது தேன் பொறி என்று அழைக்கப்படுகிறது. அவர் தனது புத்தகத்தில் நாலா என்ற விடுதலை புலி போராளியை காதலித்ததாகவும் கூறுகிறார். அதுவும் ஒரு புனைப்பேரா. இப்ப நாலா உயிருடன் இல்லை என்றும் அறிகின்றோம். இருப்பினும் அந்த காதல் கதையுடன் தொடர்புடைய பகுதியை விமர்சன ரீதியாக படிக்கும் போது நாலா என்ற பெண் இந்திய உளவுத்துறையால் பயன்படுத்தப்படும் ஒரு தேன் பொறி அல்லது பாலியல் தூண்டில் என்று ஒருவர் சந்தேகிக்கலாம். புலிகளின் கடற்படை புலனாய்வு துறையின் தலைவராக மாறிய ககுஸ்தான் புலிகளின் கடற்படை புலனாய்வு துறையின் தலைவராக வந்துட்டான். மாறிய ககுஸ்தான் ஒரு நாலா என்ற பெண்ணில் ஒரு வேக படகில் கடலுக்கு சென்று நிலத்தில் காணப்படாத ஒரு பெண்ணை பிறக்கிறார். அதுக்கு நிறைய இருக்கு, நான் சொல்லலைங்க. அவர் தரைக்கு திரும்பும் போது புலிகளின் கடற்படை புலனாய்வு அதிகாரியான சீனிவாசன் அவரை வரவேற்க காத்திருக்கிறார். தொலைநோக்கியை பயன்படுத்தி தானும் நாலாவும் பயணித்த படகை கவனித்ததாகவும் ககுஸ்தான் கூறுகிறார். அதன் பிறகு இந்த கதையில் நாலாவை பற்றி எதுவும் கேள்விப்படவில்லை. அது திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம். அதாவது இங்க என்ன சொல்லப்படுது என்றால், இவர் கொஞ்சம் பெண் ஆசைப்படுகிறார் போல இருக்குது. அப்ப இவரை மடக்கிறதுக்காக நாலா என்ற ஒரு பெண்ணை இயக்கமே இவருக்கு செட் பண்ணி கொடுக்குது. என்ன பண்றாருன்னு பாக்குறதுக்கு அந்த விடயத்துக்குள்ள நான் தூண்டல் நிறைய சொல்லலைங்க. அத இங்க இவருக்கு, அதாவது இந்த கதைக்குள்ள நிறைய மர்மம் இருக்குது. ஒருபோதும் தனியாக ஒரு போட்டை தூக்கிட்டு கடலுக்குள்ள போறல தெரியும் தானே. இவர் தனியாக எடுத்துட்டு போறாராம் இந்த நாலா என்ற லவ்வை ஏத்திக்கிட்டு. இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு டெஸ்டிங்காக நான் பார்ப்பேன். இதுக்கு மேல நம்ம போகல, உள்ளத்தை மட்டும் வாசிப்போம். புலிகளின் காதல் விவகாரம் இருப்பது மரண தண்டனைக்குரிய குற்றமாகும். அத்தகைய உறவுக்கான தண்டனை இருவரையும் சுட்டுக் கொண்டது. ககுஸ்தான் மரண பயத்தை உணர்ந்தார். அவர் தனது காதலியின் உயிரையும் காப்பாற்ற வேண்டியிருந்தது. ஸ்ரீனிவாசன் ககுஸ்தானிடம் ஒரு முன்மொழிவை முன்வைத்தார்.
சீனிவாசன் தான் இந்திய ரோ அமைப்பின் உளவுத்துறை தகவல் அளிப்பவர் என்று ககுஸ்தான் கூறினார். சீனிவாசன் தான் இந்திய ரோ அமைப்பின் உளவுத்துறை தகவல் அளிப்பவர் என்று ககுஸ்தான் கூறினார். ககுஸ்தானுடன் இணைந்து பணியாற்றி தேவையான தகவல்களை வழங்கினால் தான் கண்டதை ரகசியமாக வைத்திருக்க முடியும் என்று அவர் மிரட்டினார். ககுஸ்தானை ரோ முகவராக மாற ஒப்புக்கொண்டார். அப்ப இந்த சீனிவாசன் என்றவன் டெலஸ்கோப் வச்சு பார்த்து அங்க நடந்த நிறைய விடயங்களை சொல்லி, தம்பி நாங்க எல்லாம் கண்டுட்டோம், அவரு சீனிவாசன் தான், அவன் சீனிவாசன் ஒரு ரோக்காரன் தான் ஒரு ரோக்காரன், நான் இனியும் ரோவா மாறணும் என்று சீனிவாசன் அங்க ஒரு கொலிக்கிய போட்டான். அவன் ஒப்புக்கிட்டார். பிரபாகரன் உத்தரவின் பேரில் அப்போதைய இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி ஒரு புலிகளின் தற்கொலை குண்டுதாரியால் படுகொலை செய்யப்பட்ட பிறகு இது நடந்தது. அந்த கொலைக்கு பழிவாங்கும் விதமாக பிரபாகரனை கொல்லும் பணி ரோவுக்கு வழங்கப்பட்டது. இந்தியாவில் காவலில் இருந்த புலிகளின் உறுப்பினர்கள் சிறையில் இருந்து தப்பிச் சென்றதாக கூறி புலிகளின் அமைப்புக்குள் ஊடுருவதே திட்டம். இதே போன்று ஒரு குழுவும் உளவாளியாக பணியாற்ற இலங்கை அரசு படைகளுக்குள் ஊடுருவியது. ரோ உளவாளியான அத்தகைய வலையமைப்பு புலிகளின் அமைப்புக்குள் அமைக்கப்பட்டிருந்தது. பிரபாகரனை கொன்று புலிகளின் அரசியல் பிரிவின் தலைவரான கோபாலசாமி மகேந்திர ராஜா, அதான் மாத்தையா, அது என்ன வருது, மகத்தையா அல்லது இல்ல மகேந்திர ராஜா அல்லது மகேந்திராவே, அதான் மாத்தையா சொல்லுவோம் இல்ல, அதன் தலைவராக நியமிப்பது இதன் இறுதி இலக்காக இருந்தது. அதாவது அந்த நேரத்திலே மாத்தையாவை கொண்டது புலிகள். என்னது, அவரு ரோட ஏஜெண்டா மாறி தலைவரை கொண்டுட்டு இவன் தலைவரை மாற போறேன், அதைத்தான் இவன் இங்க பதிவு செய்கிறான். மூணு அங்க வாரங்க டபுள் ரீடிங். ரோ உளவாளிகளின் அத்தகைய வலையமைப்பு புலிகளின் அமைப்புக்குள் அமைக்கப்பட்டிருந்தது. பிரபாகரனை கொன்று புலிகளின் அரசியல் பிரிவின் தலைவரான கோபாலசாமி மகேந்திர ராஜா அல்லது மகேந்திராபை, மகத்தையா தான் அது பேரு சொல்லாங்க, மகத்தியா சொல், நமக்கு தெரிஞ்சது மகத்தியா. மாத்தையா அதன் தலைவராக நியமிப்பது இதன் இறுதி இலக்காக இருந்தது. பின்னர் அதிகார பகிர்வு திட்டத்தில் ஒப்புக்கொண்டு போரை முடிவுக்கு கொண்டு வருவது. புலியின் புலனாய்வு பிரிவின் புலனாய்வு அதிகாரி பொட்டு அம்மான் இந்திய உளவாளி என்ற குற்றச்சாட்டின் பேரில் டிசம்பர் 94 படுகொலை செய்யப்பட்டார். அவர் 93 முதல் சிறையில் இருந்தார். அப்ப ஏற்கனவே பொட்டு பிடிச்சிட்டு பொட்டுக்கிட்ட டூப் அடிக்க தேவையில்லையே, பொட்டு தான் பிடிச்சவரு, பொட்டுட இதெல்லாம் அவரை கொல்லப்பட்டார். அவரு மாத்தையா ரோவா மாறினார் தானே, அப்ப அவரு 93ஆம் ஆண்டு பிடிச்சி 94 ஊர்ஜிதமாக்கி கொல்லப்பட்டாங்க. ஆக தொடர் நிறைய போகுது. ககுஸ்தானின் சுயசரிதைப்படி 94 அவர் இலங்கை இராணுவத்திடம் சரணடைந்த நேரத்தில் அவர் இந்த ரோ உளவுத்துறை வலையமைப்பை முற்றிலுமாக அகற்றி சுமார் 300 LTT போர்களை சுட்டுக் கொன்றார். புரியுதுங்களா? எங்க வருது பாத்தீங்களா, எங்க வருது அவர். ஆக இப்படியான ஒரு நயவஞ்சக கதைகள் தொடர்ந்து வருகின்றது. நாம் அடுத்த பார்ட் 3 சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.